யாருமே எதிர்பார்க்கலங்க. ராபர்ட் கியோஸ்கி அவர்கள் தங்கத்தில் நான் முதலீடு பண்ண சொல்லி ஒரு தப்பு பண்ணிட்டேன். முதல் தடவையாக இந்த தங்கம் வெள்ளி சம்பந்தமாக ஏகப்பட்ட விஷயங்களை அவர் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் இப்போ அவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயம் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு பெரிய பேனிக் அப்படிங்கிறது உருவாக்கியிருக்கு. தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண சொன்னது தவறு அப்படின்னு சொன்னாரா இந்த ரிச் டேட் புவர் டாட்னுடைய ஆத்தர் ராபர்ட் கியோஸ்கி அவர்கள். அவர் சொன்னதனுடைய அர்த்தம் என்ன? 2026 மட்டும் சில்வர் இறக்குமதி அப்படிங்கிறத சீனா 78% அதிகமாக பண்ணியிருக்காங்க. 40% அளவுக்கு சல்ஃபியூரிக் ஆசிட்னுடைய ஒட்டுமொத்தமான ஹோல்டிங்கை இப்போ சீனா கைப்பற்றியிருக்கிறார்கள். இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன? கொஞ்சம் திடுக்கிடும் தகவல் தான். தங்கம் வாங்குறவங்களுக்கும் விற்பவர்களுக்கும் வாங்க நினைப்பவர்களுக்கும் அது கூடவே சில்வர்னுடைய விலை ஏன் இறங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒட்டுமொத்தமான ஒரு பதிவாக இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நாளைய ஒரு முக்கியமான பதிவு இருக்கு. பள்ளி கல்வித்துறையில் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கான ஊழல் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த ஊழல் எப்படி நடந்துச்சு? நம்ம அதிகாரிகள், நம்முடைய அரசியல் எப்படி நம்மை முட்டாளாக்குகிறது? நாம் எப்படி அதிகமான பணம் கொடுத்து நம்முடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறோம்? அதனுடைய காரணம் அப்படிங்கிறதெல்லாம் நாளைய காணொளி. இது ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான். கண்டிப்பாக அந்த காணொளி எல்லாருமே பார்க்க வேண்டும். சரி, இப்போ ராபர்ட் கியோஸ்கி அவர்கள் என்ன சொன்னார்? பொதுவாக ராபர்ட் கியோஸ்கி அவர்கள் அவருடைய சோஷியல் மீடியாவில் சில்வர் வாங்குங்க, தங்கம் வாங்குங்க, அதுதான் பெரிய அசட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பல முறை அவருடைய அறிவுறுத்தலின் பெயரில் இந்த சில்வர் ETF இதெல்லாம் பயங்கரமாக பிரம்மாண்டமாக பேர் போனது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம். அந்த அளவுக்கு சில்வர் 400 ரூபாய் டச் பண்ணியிருந்துச்சு. அதாவது டாலர் $121 இருந்துச்சு. இப்போ 60, 65, 58 அப்படின்னு சொல்லி குறைஞ்சு கூடி நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நேரத்தில் தான் இந்த ராபர்ட் கியோஸ்கி அவர்கள் சொல்கிறாங்க, நான் ஒரு தவறு பண்ணிட்டேன். அந்த தவறு இந்த கோல்டு அப்படிங்கிறத கண்மூடித்தனமாக உங்ககிட்ட சொன்னது தான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த நேரம் கோல்டு அப்படிங்கிறத குறையிறத நீங்கள் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியோ 3 வாரத்துக்கு முன்னாடியோ சொல்லியிருந்தேன், கோல்டு உடனடியாக வாங்குறவங்க அப்பப்போ, அதாவது ரொம்ப முக்கியமான தேவைகள் இருக்கிறவங்க உடனடியாக வாங்கிக்கோங்க. விலை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும்போது வாங்கி ஆவரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். அதற்கான தருணங்கள் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. 12,900 ரூபா, 12,800 ரூபா, இந்த மாதிரி ரேஞ்சிலெல்லாம் கோல்டு வந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஒரு 11,000 ரூபா தான் இப்போ கோல்டுக்கான ப்ரைஸ். அதுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது கடைசி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இந்திய அரசாங்கம் ஒரு டேக்ஸை போட்டாங்க பார்த்தீங்களா, அதில் கூடின ப்ரைஸ் தான். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது கோல்டு இப்போ வாங்கி ஆவரேஜ் பண்ணுறதுக்கு சரியான தருணம் தான். இதை விட கூடிடுமான்னு கேட்டால் எஸ், இதை விட கூடிடும். ஆனால் எப்போ கூடும் அப்படிங்கிறது ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது. அதற்கு அந்த கோல்டு வீடியோவை நீங்கள் இன்னொரு முறை பாருங்கள். கோல்டுனுடைய ப்ரைஸ் எதனாலலாம் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டால், அமெரிக்காவினுடைய டாலர், உலக நாடுகளுடைய ஒரு போர் அப்படிங்கிறதுக்கான பயம், ப்ளஸ் அமெரிக்காவினுடைய ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது தான். இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்திட்டாங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அமெரிக்காவினுடைய டாலர் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா கோல்டு அடி வாங்கும். உலக பொருளாதாரம் அப்படிங்கிறது ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. உலக யுத்தம் எதுவுமே இல்லைனாலும் கோல்டு அப்படிங்கிறது அடி வாங்கும். இந்த மூணுமே ஒரே நேரத்தில் இப்போ நடந்துட்டு இருக்கிறது தான் கோல்டுக்கான ப்ரைஸ் கொஞ்சம் லோவராய் வர்றதுக்கான காரணம். அது மட்டும் இல்லாமல் கோல்டு அதனுடைய பீக்கை தொட்டு மறுபடியும் கீழே இறங்கிட்டு இருக்கிறதுனால ஜஸ்ட் அது போய் டெஸ்ட் பண்ணும். அடுத்ததான் நம்ம எங்கே போகணும் அப்படிங்கிறத மார்க்கெட் அப்படி தான் ரீடெஸ்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த ரீடெஸ்டிங் ஃபேஸில் தான் இப்போ கோல்டு இருக்குது அப்படிங்கிறத பலரும் சொல்லி வருகிறார்கள். ராபர்ட் கியோஸ்கி அவர்கள் சொன்னதும் இதே விஷயத்தை தான். ஷார்ட் டேர்மாக வாங்கி லாபம் பார்த்துடலாம். உதாரணத்துக்கு சில்வர் 400 ரூபாய் வரும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. ஷார்ட் டேர்மாக ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே இல்லாட்டி 1.5 மாதத்துக்குள்ளேயே 200 ரூபாய்க்கு வாங்கினவங்க, அதாவது 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கிலோ சில்வர் வாங்கினவங்க ஒரு மாதத்தில் அந்த சில்வர் விற்கும்போது 4 லட்சம் ரூபாய்க்கு விற்றாங்க. யாராவது 2 லட்சம் ரூபாய்க்கு 2 லட்ச ரூபா லாபம் தருவாங்களா? ஸோ இதை தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஷார்ட் டேர்மாக வாங்கி நீங்கள் கோல்டில் உடனடியாக லாபம் பார்த்தலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் யாரும் இதில் வாங்காதீங்க. லாங் டேர்மாக நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறார். பொதுவாக இந்த ராபர்ட் கியோஸ்கி மாதிரி இல்லாட்டி பெரிய பெரிய நிறுவனங்கள், அமைப்புகள், செய்தி ஊடகங்கள் கொடுக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் செய்யக்கூடிய முதலீடுகளாகத்தான் இருக்கும். அவங்களுடைய சந்தை மதிப்பு, அவங்க என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் நம்மள மாதிரி சாதாரண மனிதர்கள் அவ்வளோ பெருசாக யோசிக்க வேண்டாம். பட் கோல்டு இப்போ குறைஞ்சிருக்குல்ல, வேணுங்கிறவங்க உங்கள் சேவிங்ஸ்லேருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து அந்த கோல்டை வாங்கி வச்சுக்கோங்க. நாளைக்கும் குறையுதா, இன்னும் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சு ஆவரேஜ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை ஆவரேஜ் பண்ண விட்டுட்டோம்னா
திடுதிப்புனே ஒரு 13,000 14,000 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு கிராமுக்கு. அந்த நேரம் நம்ம அதை யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஒரு கிராமுக்கு 2,000 1,000 எக்ஸ்ட்ரா கொடுக்கறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி சில இடங்களில் சில ஆஃபர்ஸ் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஜீரோ மேக்கிங் சார்ஜ் அப்படிங்கிறது தான். அது பீமா ஜுவல்லரிலாம் அவங்களுடைய ஆன்லைன் ஸ்டோரில் கொடுப்பாங்க, ஜீரோ மேக்கிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துல நீங்கள் கோல்டு வாங்கி வைக்க, அதுவும் இந்த நேரத்தில் விலை கம்மியாக இருக்கிற நேரத்தில் 50% இல்லாட்டி ஜீரோ மேக்கிங் சார்ஜ், 60% மேக்கிங் சார்ஜ் அப் டு கிடையாது. நான் சொல்கிறது பக்காவாக 50% கொடுத்துருவாங்க. இல்லாட்டி பக்காவாக 0% மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் நீங்கள் நகை வாங்கலாம் அப்படின்னு சொல்கிற இடத்துல நகை வாங்கி வச்சிங்கன்னா அது உங்களுக்கு இப்போ லாபமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப்ஸையும் கொடுத்துட்றேன். சரிப்பா, இது பேஸ்ட் ஆன் உங்களுடைய எக்கானமி. இதை வந்து ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாலாம் சொல்லலை, வேணுங்கிறவங்க கொஞ்சம் விசாரிச்சு அதில் நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை செய்யலாம். சரிப்பா, அப்போ ராபர்ட் கியோஸ்கி அவர்கள் சொல்கிற மாதிரி ஷார்ட் டேர்முக்கு வேண்டாம், லாங் டேர்முக்கு வாங்கலாம் அப்படின்னு சொன்னால், சில்வர் ஏன் இந்த இடத்துல விலை குறைஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல தான் சில்வருக்கான உண்மையான ப்ரைஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 250 265 இருந்துச்சு, 240 235 இப்படின்னு சொல்லி 1 கிராம் சில்வர்னுடைய விலையை நம்மளால் பார்க்க முடிகிறது. சரி, அப்படின்னா சீனா ஏன் 2026 மட்டுமே 78% சில்வரை இம்போர்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். 40% சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படிங்கிறது சீனா சார்ந்து இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கான 2 ரீசனுக்கும் ஒரே ஒரு பதில் தான் சில்வர். சில்வரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், இல்லை அவங்க வந்து சில்வர் தாது மணல்லேருந்து சில்வரெல்லாம் பிரித்து எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக சல்ஃபியூரிக் ஆசிட் வேணும். அப்போது எந்த ஒரு நாடு சல்ஃபியூரிக் ஆசிடை அவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்காங்களோ அந்த நாட்டால் தான் அதிகமாக சில்வர் அப்படிங்கிறத உருவாக்க முடியும். அப்படின்னா அது சீனா தான். ஆல்ரெடி பல நாடுகளிடமிருந்து பல அமைப்புகளிடமிருந்தும் சில்வர் அப்படிங்கிறத சீனா இம்போர்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்காங்க. சீனா இப்போ மட்டும் கிடையாதுங்க, 16வது நூற்றாண்டிலேயே சீனாவுக்கும் சில்வருக்குமான அந்த தொடர்பு அப்படிங்கிறது இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் சீனாவில் நீங்கள் வாழ வேண்டும், 16வது நூற்றாண்டுலாம் நீங்கள் வாழ வேண்டும் அப்படின்னா டேக்ஸ் அப்படிங்கிறத பே பண்ணணும். பட் கண்டிப்பாக அதை சில்வர் காயினாக தான் இல்லாட்டி சில்வராக தான் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சீனா ஒரு விதியை சொன்னாங்க. இதனால் ஏகப்பட்ட நாடுகளிலிருந்து சில்வர் அப்படிங்கிறது சீனாவுக்கு கொண்டு வரப்பட்டது. ஸோ சீனாவை பொறுத்த வரைக்கும் சில்வரை அவங்க ஒரு சேவிங்ஸாக 16வது நூற்றாண்டிலேயே பார்க்க தொடங்கினாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் இன்றளவும் சில்வரை நாம் ஒரு சேவிங்ஸாக பார்க்க மாட்டோம். தங்க நகை அப்படிங்கிறத நம்ம வாங்கி அதை ஓகே வெளியில் போடனாலும் பரவாயில்ல, பீரோக்குள்ளே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருவோம், கபோர்டுக்குலாம் ஒழிச்சு வச்சுக்கிடுவோம். காரணம் என்ன, அது ஒரு அசட், நமக்கு ஆபத்துக்கு உதவக்கூடிய ஒரு அசட். நிறைய இந்த பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்லுவாங்க, இந்த தங்கத்தை வந்து நிறைய சென்ட்ரல் பேங்க்ஸ், இப்போ வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. ஆனால் சில்வர் அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டாங்கப்பா. அதனால் சில்வர் எப்போதுமே உங்கள் லைஃப்பை சேவ் பண்ணக்கூடிய ஒரு சேவிங்ஸ் கிடையாது அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் அதை தாண்டி நாம் எப்படி சில்வர்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டால், நம்முடைய பிரேஸ்லெட்டாகவோ இல்லாட்டி இந்த மாதிரி கடாய்களாகவோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆபரணங்களாகவோ சில்வரை நம்ம பயன்படுத்துகிறோமே தவிர அதை சேவிங்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்தியர்கள் தயங்குகிறோம். அதை தாண்டி சில்வருக்கு என்ன உபயோகம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் ஃபோன், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோலார் பேனல், இவி பேட்டரிஸ் இல்லாட்டி இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், அதை தாண்டி இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் கேட்கெட்ஸ், இங்கே எப்படி எல்லாத்துலேயுமே ஏஏ சர்வர்ஸாக இருக்கட்டும், ஏஏ சர்வர் ரேக்ஸாக இருக்கட்டும், சிப்செட்ஸாக இருக்கட்டும், இப்படி எல்லா இடங்களிலுமே சில்வர் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. ஸோ சில்வரனுடைய தேவை அப்படிங்கிறது நம்முடைய நகை தேவை அப்படிங்கிறதையும் தாண்டி இண்டஸ்ட்ரியலுக்கு சில்வர் தேவைப்படுகிறது என்பது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ இந்த இண்டஸ்ட்ரிக்கு இது தேவைப்படுது அப்படின்னு கேட்டால், கடந்த 7 வருடங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடந்த 7 வருடங்கள் உலகத்தில் சில்வர் உற்பத்தி ஆகுவதை விட உருவாக்குதலை விட சில்வர்னுடைய தேவை அதிகமாயிட்டே இருக்குது. அதை தான் நாம் இந்த போன வருஷம் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடிலாம் கவனித்தோம். நிறைய டிமாண்டு அது வந்து உயர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. திடுதிப்புன்னு பார்த்தா சில்வர்னுடைய ப்ரைஸ் அதிகமாச்சு, நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணாங்க, ரொம்ப பேர் பேனிக்காக இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஐயோ, இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபோமோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதனாலேயே நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி தான் சில்வர்னுடைய ரேட்டை 400 420 வரை கொண்டு போனாங்க. ஆனால் அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா, இல்லை சில்வர்னுடைய ரேட் இது கிடையாது. ஏன்னா பல வருடங்களாக சில்வர்னுடைய ரேட்டு கூடாமையே இருந்துச்சு. 100 ரூபா 110 ரூபா 90 ரூபா அப்படிலாம் இருந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ஒரு வருடத்தில் அது 250 ரூபா வந்து நிற்கிது. அப்போ சில்வரை நாம மட்டும் யூஸ் பண்ணலை, இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது நேராக உங்களுடைய பார்வை சீனாவின் பக்கம் போகட்டும். சீனாவை பொறுத்த வரைக்கும் சோலார் பேனல்ஸை அவங்க அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, உருவாக்கிட்டு இருக்காங்க. உலகத்துக்கே நாங்கள் தான்ப்பா சோலார் பேனலை உற்பத்தி பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய போகிறோம் அப்படிங்கிற முயற்சியுடன் சீனா அவங்களுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏஐ சிப்செட்லேருந்து ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும், அடுத்த கட்ட ஏஐ ரேக்கர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அதீத உற்பத்தியை செய்து கொண்டு இருப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா தான்.
அப்போ சீனாவுக்கு சில்வர் அப்படிங்கிறது தேவைப்படுகிறது. அப்போ இது சீனாவுக்கு மட்டும்தான் தேவைப்படுகிறதான்னு கேட்டால் கிடையாது. இந்தியாவுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கும் சில்வர் அப்படிங்கிறது தேவை. இன்னைக்கு நம்ம நெக்லெக்ட் பண்ணுறது நாளைக்கு நமக்கே தெரியாமல் நம்முடைய ஒரு இழப்பாக கூட இருக்கலாம். ஸோ பொதுவாக தங்கத்தை ஆவரேஜ் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் மத்தியில் இப்போ சில்வர் அப்படிங்கிறதையும் கொஞ்சமாக ஆவரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் 10 வருடங்களில் ஈவியாக இருக்கட்டும், சோலார் பேனல்ஸாக இருக்கட்டும், ஏஐயாக இருக்கட்டும், இது எல்லாமே கண்டிப்பாக டமார்னு கீழே விட போகிறது கிடையாது. எல்லாமே அடுத்த கட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி புலிப்பாய்ச்சலாக போயிட்டு தான் இருக்குது. அதை பொறுத்து சில்வர்னுடைய தேவையும் அதிகமாகும். 7 வருடங்கள்லேயே சில்வர்னுடைய தேவையை நிவர்த்தி பண்ண முடியாத ஒரு மார்க்கெட்டில் நம்ம இருக்கும்போது அடுத்த 10 வருடங்களில் சில்வர்னுடைய தேவை இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த நேரம் டிமாண்ட் அப்படிங்கிறது கூடும். டிமாண்டு கூடும்போது கண்டிப்பாக விலையும் கூடும். ஸோ உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இப்போ கோல்டினுடைய ப்ரைஸ் கீழே விழுந்ததற்கும் சில்வர் ஸ்டேபிளாக இப்போ நிற்பதற்கும் அதே நேரத்தில் ராபர்ட் கியோஸ்கி அவர்கள் என்ன வார்த்தை சொன்னார் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஏன்னா ரொம்ப ஓப்பனாக இந்த ஐடியா வெளியில் சொல்லவும் முடியாது. அப்படி சொன்னால் அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத இந்த வீடியோ கொஞ்சிக்கு 2 முறை பார்த்து பாருங்கள். உங்களுடைய கேள்விகள் உங்கள் மனசில் ஒரு பதிலையும் ஏற்படுத்தும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.